எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா என்னோடய புதன்கிழமை ஈவினிங் ரொட்டீனை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் அவ்வளோக்கா பெருசாக எந்த வேலையும் இருக்காது. குக் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா என் பையன் தூங்கிட்டான். ஸோ அதனால் பொறுமையாக டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அரிசி ஊற போட்டேன். ஏன்னா மாவு இல்லை. ஸோ அதனால் அரிசியில் தான் ஏதோ ஒரு 1 பாட் ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அரிசியை ஊற போட்டுட்டேன். பிளாக் டீ வச்சு குடிச்சிட்டு வீட்டில் கொத்தமல்லி நிறையா இருந்துச்சு, கொத்தமல்லி தழை. ஸோ அதனால் கொத்தமல்லி சாப்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிப்பு கொடுத்துருந்தேன். குக் பண்ணிகிட்ருக்கும்போதே என் வீட்டுக்காரங்க இன்றைக்கி நைட்டு அங்கே தான் வரேன், சின்னதாக ஒரு வேலை இருக்குது அந்த சைட். ஸோ அதனால் நைட் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்கும் சேர்த்து தான் அரிசி ஊற போட்டிருந்தேன். தாளிச்சதை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். ஒரு 2லேருந்து 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் அடங்குற கேப்பில் சிங்கில் கொஞ்சம் சாமானை போட்டு வச்சுருந்தேன். அந்த பாத்திரத்தையும் விலை கழுவி முடிச்சிட்டேன். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு நானும் அப்பாவும் தான் சாப்பிட்டோம். அம்மா பட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் 2 பேர் முதல்ல சாப்பிட்டோம். சைட் டிஷ் எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் லெமன் ஊறுகாய் வச்சு மேனேஜ் பண்ணி சாப்பிட்டோம். எங்கள் வீட்டுக்காரன் தூங்கிட்டு இருந்த என் பையனும் எழுந்திரிச்சிட்டான். கொஞ்ச நேரம் அவர் வச்சிட்ருந்தார். அவரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்க போயிட்டோம். பார்த்திங்க அப்படின்னா அவன் இப்போ தான் எழுந்திரிச்சதுனால தூங்கவே இல்லை. ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு நடந்துட்டு இருந்தான். கடைசியில் அவனுக்கும் பால் காய்ச்சிட்டு பால் எடுத்துகிட்டு போயிருந்தான். அவன் அவ்வளோக்கா குடிக்கலை. ஸோ அதனால் பிஸ்கட் கொடுத்துட்ருந்தான். அவனும் கீழே மேலே செஞ்சு எப்படியோ சாப்பிட்டான். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.